தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களின் மேற்படிப்புக்கு வழங்கப்பட்டு வந்த 50% இடஒதுக்கீட்டை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் இன்று 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு சில மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருப்பதால் உள்நோயாளிகளும் புறநோயாளிகளும் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முக்கிய நுழைவுவாயிலில் இன்று சணல் கயிறால் தடை ஏற்படுத்தி ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளே வர அனுமதிக்க மறுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களின் இதுபோன்ற நடவடிக்கைகளை அங்கிருந்த போலீசாரும் காவலாளிகளும் தடுக்காமல் இருந்த நிலையில் அதை செய்தியாளர்கள் படம் எடுத்ததை பார்த்த போலீசார் வேக வேகமாக வந்து சணல் கயிறை அகற்றி வாகனங்கள் வந்து செல்ல ஏற்பாடு செய்தனர். இதனிடையே நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் வந்து செல்லும் நுழைவு வாயிலில் நின்ற காவலாளிகள் கடும் கெடுபிடி காட்டினர். எப்போதும் பயன்படுத்தப்படும் நுழைவு வாயில் வழியாக நோயாளிகளும் உறவினர்களும் வந்து செல்ல அனுமதி மறுத்த காவலாளிகள் சுற்றி போகும்படி அறிவுறுத்தினர். மருத்துவர்களின் போராட்டத்தால் கடும் அவதியடைந்துள்ள நோயாளிகளிடம் அங்குள்ள காவலாளிகளும் கெடுபிடி காட்டும் காட்சிகள் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது.